கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் சங்கீதங்களின் புத்தகம் 55:22 உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இந்த சங்கீதம் தாவீது எழுதினதான சங்கீதம். இதில் அவர் தன்னுடைய அறிக்கையாக வாக்கு மூலமாக இதுக்கு சொல்கிறார். அவர் அனுபவத்தினால நமக்கும் இந்த நாளிலே அவர் சொல்லுகிறதான இந்த காரியம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 22வது வசனம் சொல்லுகிறது சங்கீதம் 55. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் கைவிடார். இது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். நம்முடைய பாரங்களை நாம் தூக்கி சுமக்கிறோம். எத்தனையோ இடங்களில் பார்க்குறோம். அவர்கள் தங்களுடைய பாரங்களை தாங்களே சுமந்து அவர்கள் தவம் இருந்து அநேக புண்ணிய யாத்திரைகள் செய்து மற்ற காரியங்களெல்லாம் பண்ணி தங்களுடைய பாரத்தை எடுத்து போட பார்க்குறாங்க. இது பாரமான காரியங்கள் பாவத்தை குறித்து கூட சொல்கிறது. நாம் நம்முடைய பாரங்களை சுமக்க வேண்டியதில்லை. உதாரணமாக ஒரு இடத்துல ஒரு மனிதன் நடந்து சென்று கொண்டிருந்தான். அவன் தலையில் ஒரு பாரம் இருந்தது. அந்த பாரத்தை அந்த வழியில் போனதான ஒரு வண்டிக்காரன் வந்து பார்த்து அந்த மாட்டு வண்டியில் அவனை ஏறிக்கொள்ள சொன்னான். அவன் அந்த மாட்டு வண்டியில் ஏறி கொண்ட பின்பு கூட அவன் தன் தலையிலிருந்து அந்த பாரத்தை இறக்கி வைக்காமல் உட்கார்ந்துருந்தான். திரும்பி பார்த்து சொன்னான், ஏன்பா உன்னுடைய பாரத்தை கீழே இறக்கி வை என்று. இந்த நேரத்தில் நம்ம கூட நம்முடைய பாரத்தை நாமே சுமந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனையோ தடவை ஆண்டவர் சொல்கிறார், உன் பாரத்தை என்கிட்ட கொடு, நான் சுமப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம எவ்வளோதான் பாரங்களை வைத்து கொண்டிருந்தாலும் அதை நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கரத்தில் அவருடைய கையில் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாரங்கள் லகுவாக போகும். நமக்கு ஒருபோதும் எந்த ஒரு குறை பாரமே இருக்காது, லகுவாக இருக்கும். அவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அதோடு கூட இந்த சங்கீத வசனத்தில் நீதிமானை ஒருபொழுதும் அவர் தள்ளாட விட்டார். ஒரு நீதிமானை அவர் கைவிடுகிறதில்லை, தள்ளாட விடுகிறதில்லை. அப்படிப்பட்டதான தேவன் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான காரியம், நம்முடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டியதில்லை. அது எப்படிப்பட்டதான பாரமாக இருந்தாலும், ஒரு வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நெருக்கடிகளாக இருக்கலாம், நிந்தைகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவருடைய கரத்தில் கொடுப்போம். அவர் நமக்காக பாரத்தை ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். அப்படியான ஒரு அனுபவம் நமக்கு இருக்கட்டும். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக எங்களுடைய பாரத்தை சுமந்து தீர்த்து விட்டதினாலே நாங்கள் சுமக்க வேண்டியதில்லை. தீர்க்க தரிசனமாக தாவீது இதை சொல்லியிருக்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. ஆண்டவரே, நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட மாட்டீர் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வசனத்தின்படியாக எங்களுக்கு ஆசீர்வாதத்தை இன்று தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பாரத்தை அவர் மீது வைத்து விடுங்க.